ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் வந்து கலகலான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு பேர் வந்து சங்கர் பாரான்னு சொல்லுவோம். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைக்ஸ் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிறிஸ்பியான கலகலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து தண்ணி அளவாக தான் சேர்க்கணும் இதுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுவும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து ஒரு விஸ்க் எடுத்துக்கலாம். விஸ்கில் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது சர்க்கரை வந்து நல்லா கரியணும். உங்ககிட்ட விஸ்க் இல்லைன்னா நீங்கள் கை வச்சு கூட இதை கலக்கலாம். இல்லைன்னா சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டுட்டு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்போ சோடா வந்து 1 துளி சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் 1 துளி வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக சேர்க்கலாம் உப்பு. இது உப்பு சேர்த்து செய்யும் போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எப்போவுமே நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு உப்பு சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் வந்து இப்போ 2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நெய்யை உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே தான் சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து இன்னொரு 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம வந்து டோட்டலாக 2.25 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மைதா இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து 1 கப்பு கோதுமை மாவு 1 கப்பு மைதா மாவு சேர்த்து செய்யலாம். அதுவும் நல்லா வரும். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். நல்லா சாஃப்டாக ஒரு சப்பாத்தி மாவு போல் நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துடுச்சு. எனக்கு வந்து தண்ணி தேவைப்படலை. உங்களுக்கு ஏதாச்சும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கை வச்சு அழுத்தினோம்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம வச்சிடலாம். இது வந்து நல்லா ஊற நமக்கு வந்து கலகலா வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ பாருங்கள் 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். அதே போல் நமக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கை வச்சு ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம வந்து மீடியம் சைஸ் உருண்டைங்க வந்து ஒரு 3 ஆகும். இதில் அது 3 பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வந்து ரொட்டி மண்ணை எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு பெரிய மாவு வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு சைட்லலாம் நல்லா நம்ம பைண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம வந்து ரவுண்டாக உருட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து உருட்டிக்கலாம் மாவை. நமக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நம்ம வந்து ரவுண்டாக ஒரு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும். நம்ம வந்து நிதானமாகவே இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து ரவுண்டாக உருட்டியிருக்கேன். இது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம உருட்டிட்ட பிறகு நான் வந்து திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த திக்னஸ் போதும்னா இதுவே வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தடிமனாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தடிமனாக வச்சு நம்ம வந்து உருட்டிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணுறது வந்து நான் வந்து கட்டரில் தான் கட் பண்ணுறேன். இது வந்து ஸ்பூன் கட்டரு, அதில் தான் நான் கட் பண்ணுறேன். நம்ம வந்து இன்றைக்கி ஸ்பூன் கட்டரில் தான் நம்ம கட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம். இது மாவு வந்து கட் பண்ணுறது நம்ம விருப்பத்தான். நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து டைமண்ட் ஷேப்பு இல்லைன்னா ட்ரையாங்கிள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கத்தி எடுத்து கட் பண்ணுறதுக்கு அதில் வந்து கட் ஆகலை சரியா. அதனால் நான் வந்து ஸ்பூன் கட்டர் எடுத்துக்கினேன். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போடும்போது வந்து இது வந்து பிரியாமல் வரும். எல்லாத்தையுமே இதே போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம். இதில் வந்து ஃபெயிலுன்றதே இல்லை. நம்ம வந்து முட்டை கூட இதில் சேர்த்து செய்யலாம். ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம முட்டை சேர்க்கல. நம்ம வந்து நெய் சேர்த்துருக்கோம். தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம். இந்த கலகலாலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இது வந்து ஒன்றா இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது. எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பொரிச்சிக்கலாம். நான் வந்து கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காயிட்டோம். இது வந்து மீடியம் ஹீட்டுக்கு காயிட்டோம். நம்ம வந்து ஒன்று போட்டு பார்க்கலாம்.
இப்போ வந்து நம்ம போடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து பொரிச்சிக்கலாம். ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னாக்கா நமக்கு வந்து மேலெல்லாம் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து வேகாது, மாவாக இருக்கும். போட்ட உடனே நம்ம வந்து கரண்டி போடக்கூடாது, இந்த மாதிரி குலுக்கி விடணும். அப்போ தான் நமக்கு வந்து இது ஒடியாமல் வரும். இந்த கலகலா வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து பொரிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கரண்டி போட்டு இது மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் வரும் நமக்கு. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம பொரிச்சு எடுக்கிற கலகலா வந்து. அப்போ நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிக்கும் போது தான் நமக்கு வந்து இந்த கலர் வரும் நமக்கு. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு பேட்ச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம. நான் வந்து செகண்ட் பேட்ச் கூட வச்சுருக்கேன். அதுவும் நம்ம வந்து போட்டு இதே மாதிரி நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள், செகண்ட் பேட்ச் கூட நான் போட்டுட்ட பிறகு நம்ம வந்து இதே மாதிரி கரண்டி வச்சு கலக்கிட்டு நல்லா ஒரு கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கலகலா வந்து நம்ம மைதாவில் செஞ்சுருக்கோம். இது வந்து மைதா பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். நான் வந்து 2 பேட்சில் பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா இது வந்து கிறிஸ்பாக இருக்குது. நம்ம வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பாருங்கள், கையில் ஒடியும் போதே நல்லா ஒடியுது, உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு இது. ஸோ இந்த கலகலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு நம்ம ஒரு 15 நாளைக்கு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சோம்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இது சாப்பிட்லாம். இது வந்து நம்ம தீபாவளி கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். தீபாவளி கிறிஸ்மஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இந்த கலகலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பாகவே இருந்துச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். இது வந்து கெட்டி ஆகாது, நல்லா சாஃப்டாக கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.